வணக்கம். அமெரிக்காவின் தேசிய உளவுத்துறை இயக்குனர் துளசி கபாட் பாகிஸ்தான் நடத்திய பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக ஒரு ட்வீட் வெளியிட்டுள்ளார். இதுபோன்று இவ்வளவு வலுவான சொற்களில் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக வேறு எந்த உலகத் தலைவரும் பேசியதில்லை என்று சொல்லலாம். அதன் தமிழாக்கம் பின்வருமாறு இருக்கும். பஹல்காமில் 26 இந்துக்களை இலக்காக்கி கொலை செய்த இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கையில் நாங்கள் இந்தியாவுடன் சேர்ந்து நிற்கிறோம். பிரியமானவர்களை இழந்தவர்களுக்கும் இந்தியாவின் அனைத்து மக்களுக்கும் எங்கள் பிரார்த்தனைகளை தெரிவிக்கிறோம். இந்த கோரமான தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை நீங்கள் துரத்தி வேட்டையாடும் போது நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம், உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம். மிக முக்கியமான அந்த ட்வீட்டில் we are with you and support you as you hunt down those responsible for this attack என்று குறிப்பிட்டுள்ளார் அவர். இதன் அர்த்தம், இந்த தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை நீங்கள் வேட்டையாடலாம், நீங்கள் அதை செய்யும்போது நாங்களும் உங்களுடன் இருக்கிறோம் என்பதாகும் அதன் பொருள். அமெரிக்காவின் 18, 19 அல்லது நாம் அறியாத எத்தனையோ உளவு அமைப்புகளின் தலைவராக இருக்கக்கூடிய துளசி கபாட் இவ்வளவு வலுவான ஆதரவை இந்தியாவுக்கு தெரிவித்திருப்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் எப்போதும் நேரடியாக தொடர்பு கொள்ளும் நிலையில் இருக்கும் அமெரிக்காவின் மிகவும் சக்தி வாய்ந்த பதவிகளில் ஒன்றான தேசிய உளவுத்துறை இயக்குனர் பதவியில் இருக்கிறார் துளசி கபாட். அவரது இத்தகைய வலுவான சப்போர்ட் உலகையே வியக்க வைக்கும் ஒன்றாகும். 2014 நரேந்திர மோடி பிரதமராக வந்த பிறகு இந்தியா எவ்வளவு சக்தி வாய்ந்த நாடாக மாறி உள்ளது என்பதையே இது காட்டுகிறது. மும்பை பயங்கரவாத தாக்குதலின் போது பல நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்தன என்பது ஒரு உண்மையாகும். ஆனால் இப்போது அமெரிக்கா போன்ற மிகவும் சக்தி வாய்ந்த நாடு நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம், உங்கள் எதிரிகளை நீங்கள் வேட்டையாடலாம் என்று வெளிப்படையாக சொல்வது பெரிய மாறுதலாகும். அதாவது பயங்கரவாதிகளை இந்தியா வேட்டையாடும் போது அமெரிக்காவும் கூட இருக்கும் என்பதாகும் அதன் பொருள். பயங்கரவாதிகள் மட்டுமல்ல, அதன் பின்னில் செயல்பட்டது யாராக இருந்தாலும் அவர்களையும் அடித்து நொறுக்கலாம் என்பதைத்தான் அவர் மிக தெளிவாக அவ்வாறு சொல்லியுள்ளார். அதுதான் இன்றைய இந்தியாவுக்கும் பழைய இந்தியாவுக்கும் உள்ள வேறுபாடாகும். துளசி கபாட் மட்டுமல்ல, பல உலக தலைவர்களும் இந்தியாவுக்கு ஆதரவாக பேசியுள்ளார்கள். ஒரு பாகிஸ்தான் ஊடகவியலாளர் அமெரிக்க அரசின் செய்தி தொடர்பாளரிடம் ஒரு கேள்வியை கேட்டுள்ளார். அதாவது, முந்தைய ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் மத்தியஸ்தம் செய்ய முயற்சித்திருந்தார், இப்போது அப்படி எதுவும் செய்யும் நோக்கம் உள்ளதா என்று கேட்டபோது மிகவும் கடுமையான மொழியில் பதில் கிடைத்துள்ளது அவருக்கு. நான் அதை பற்றி பேசவே போவதில்லை என்று சொல்லி முடித்துள்ளார் அந்த பிரதிநிதி. அதாவது முகத்தில் அரைந்தார் போல் பதில் சொல்வதென்பார்களே, அதுபோலத்தான் அவர் அந்த பாகிஸ்தான் நிருபரிடம் பேசியுள்ளார். இதிலிருந்து அமெரிக்காவின் பாகிஸ்தான் மீதான அணுகுமுறை என்னவென்பது தெளிவாகிறது. இங்கு இந்தியாவும் இந்தியாவை பற்றிய உலகின் பார்வையும் வெகுவாக மாறி உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு நாம் ஏன் இந்தியாவை இவ்வளவு பெரிதாக பேசுகிறோம் என்று சிலர் நினைக்கலாம். ஒரு இந்தியராக இந்தியாவை உயர்த்தி பேசுவது இயல்புதான், அதுபோலவே பாகிஸ்தானிகள் பாகிஸ்தானை உயர்த்தி பேசுவார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் சொந்த நாட்டின் மீது உள்ள பற்றுதல் காரணமாகவோ மரியாதை காரணமாகவோ இல்லாத எதையும் நாம் ஒருபோதும் சொல்வதில்லை. எனவே முன்பிருந்த இந்தியாவில் இருந்து இன்றைய இந்தியா எவ்வாறு வேறுபடுகிறது என்றால், இன்று எந்த நேரத்திலும் உலக சக்திகள் அனைத்தும் சப்போர்ட் செய்யும் ஒரு சக்தியாக, எந்த ஒரு கட்டத்திலும் நமது உதவியை உலக சக்திகளே கூட எதிர்பார்க்கும் ஒரு சக்தியாக இன்றைய இந்தியா உயர்ந்துள்ளது. சீனாவிற்கு கூட கிடைக்காத ஒரு மரியாதையும் சப்போர்ட்டுமாகும் இது ஒரு சிறிய மாற்றம் அல்ல. ஜெய்ஹிந்த்.